வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுடெல்லியில் ஸ்வச்ச சர்வேக்ஷன் விருதுகளை வழங்குகிறார். இவ்விருது ஸ்வச் பாரத் மிஷன், நகர்ப்புற வளர்ச்சியில் நகரங்களின் அயராத முயற்சிகளை அங்கீகரிக்கும் வகையில் இவ்விருதுகள் முதல் 3 சுத்தமான நகரங்கள் உட்பட 4 பிரிவுகளில் வழங்கப்படுகிறது. தேசிய அளவில் இந்த ஆண்டில் மொத்தம் 78 விருதுகள் வழங்கப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரில் காஷ்மீர் மற்றும் ஜம்மு பிரிவுகளில் பெரும்பாலான பகுதிகளில் ஏற்பட்டுள்ள மோசமான வானிலை காரணமாக அமர்நாத் யாத்திரை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. பால்டால் மற்றும் பகல்காம் வழித்தடங்களில் கனமழை பெய்து வருவதால் அமர்நாத் யாத்திரையை இன்று நிறுத்தி வைக்க அதிகாரிகள் முடிவு செய்துள்ளதாக அதிகாரப்பூர்வ செய்திகள் உறுதிப்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் அடுத்த மாதம் முதல் ரேஷன் கடைகளில் 2 கிலோ இலவச கோதுமை வழங்கப்படும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி அறிவித்துள்ளார். பாகூரில் புதிய பேருந்து நிலையத்தை நேற்று திறந்து வைத்து பேசிய முதலமைச்சர் திரு ரங்கசாமி, பாகூர் பகுதி மக்கள் கேட்டுக் கொண்டதற்கு இணங்க ரேஷன் கடைகளில் இலவச அரிசி போடப்பட்டு வருகிறது. மேலும் 2 கிலோ இலவச கோதுமையும் வழங்கப்படும் என்று கூறினோம். அது அடுத்த மாதம் முதல் வழங்கப்படும். மக்களுக்கான நல்ல திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தும் அரசாக எங்கள் அரசு இருக்கும் என்றும் முதலமைச்சர் கூறினார். புதுச்சேரி தொடர்வண்டி நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் புனரமைப்பு பணிகள் நடந்து வருகிறது. இங்கு புதிதாக கட்டப்பட்டுள்ள ரயில்வே காவல் நிலையத்தை இன்று வியாழக்கிழமை திருச்சியில் இருந்தபடியே காணொலி காட்சி மூலமாக ரயில்வே போலீஸ் ஐஜி ஈஸ்வரராவ் திறந்து வைக்கிறார். திருச்சி மண்டல ரயில்வே கோட்ட மேலாளர் திரு அன்பழகன், திருச்சி மண்டல வணிக மேலாளர் திரு முரளி உள்ளிட்ட ரயில்வே துறை அதிகாரிகளும் பங்கேற்கின்றனர். புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரியாக உள்ள திரு ஜவஹர் கூடுதல் பொறுப்பாக புதுச்சேரி வனத்துறை, அறிவியல் தொழில்நுட்ப மற்றும் சுற்றுச்சூழல் துறை செயலர் மற்றும் ஆணையராக பொறுப்பு வகிப்பார் என்ற உத்தரவை புதுச்சேரி தலைமைச் செயலர் திரு சரத் சௌஹான் பிறப்பித்துள்ளார்.